நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நல்ல வார்த்தைகள்னாலே ஆண்டவர் நம்மை தேற்றி நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம் 1080வது பக்கத்தில் இருக்கிறது. 1080 வாசிக்கலாமா? 5வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாய் கடந்த ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு விசுவாசிக்கு மிக தேவையான ஒன்று, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன அறிவு வேண்டும் என்றால், மனிதனை குறித்து அறிகிற அறிவு மிக அவசியம் அப்படின்றத ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள். ஒரு வேலையை நிறைய பேர் செய்கிறாங்கன்னா அந்த வேலையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள். படிப்பை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். தங்களை எப்படி அழகுபடுத்துவது என்கிறதை குறித்து ஆசைப்படுகிறார்கள். இப்படியே மனிதர்களாக இருக்கிற நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு இது தெரியணும், நான் இதை கற்றுக்கணும், இதை எப்படி பண்ணுறாங்க, இது என்ன நிலைமையில செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மையிலே அது மிகவும் தேவையான ஒன்று தான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த தெரிஞ்சுக்கிறதற்கு ஆசைப்படுறது என்கிறது இது ஒரு நல்ல குவாலிட்டி. அதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் பழமொழி கூட சொல்லுவார்கள் என்றால் சொல்லுவார்கள் இல்லையா, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறதற்கு ஆசைப்பட வேண்டும். ஆனா காலத்திற்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்திற்கு தாண்டி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை இப்பவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது தவறானது. ஆனா அந்தந்த காலத்துல என்ன தேவையானதோ அதை தெரிந்து கொண்டோமே என்றால் அந்த சூழ்நிலையை நம்ம அழகா கடந்து அடுத்த படிக்கு போகிறதற்கு வசதியாக இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனா வேதம் ஒன்று சொல்லுகிறது, மிக முக்கியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா, ஒரு மனுஷனை குறித்த சரியான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். எல்லா மனிதர்களை குறித்தும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்களா இருக்கலாம், உங்களுடைய வீட்டினுடைய அருகாமையிலே இருக்கிறவர்களா இருக்கலாம், திருச்சபையில இருக்கிறவர்களா இருக்கலாம், உங்களை வழிநடத்துகிறவர்களா இருக்கலாம், உங்களுக்கு மேனேஜராய் பொறுப்பாக இருக்கிறவர்களா இருக்கலாம், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற நபரா இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு யாரை குறித்த அறிவு வேண்டும் என்று சொன்னால், மனிதனை குறித்த அறிவு மிக அவசியமான ஒன்று. ஆனா நம்ம நிறைய பேர் எதுல தவறோம் அப்படின்னா, மனுஷனை குறித்து அறிஞ்சுக்கிறதற்கு நம்ம விருப்பப்படவே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் சில நேரங்கள்ல இந்த மனுஷனை குறித்து நீ தெரிஞ்சுக்கடா, இந்த மனுஷன் இப்படித்தான், இந்த மகள் இப்படித்தான், இந்த சகோதரி இப்படித்தான், உங்ககிட்ட பேசுற நபர் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்தால் கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா அதை மறந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு நான் நேற்றைக்கு இரவுல எனக்கு வந்த செய்தி என்று நான் சொல்ல மாட்டேன். பல நாட்களாக என்னுடைய இருதயத்தில் இந்த செய்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த வாரத்திலிருந்து இந்த செய்தியை என் மனசுல ஆழமாய் கர்த்தர் கொடுத்தார். எப்பா, இதை குறித்து ஒரு பெரிய அவேர்னஸ், ஒரு பெரிய விழிப்புணர்வை உன் ஜனங்களுக்குள்ள நீ கண்டிப்பா உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சதுனால தான் இந்த செய்தியை நான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன்.
இது எத்தனை வாரம் கண்டினியூவா இதை ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும். மிக கவனமாய் கேளுங்கள். எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் மனுஷனை குறித்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வேண்டும் என்று சொன்னால், வேதத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே படைச்சார். ஆண்டவர் வானத்தை உண்டாக்குறார், ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், வெட்டாந்தரை ஆண்டவர் உண்டாக்கினார், பட்சிகளை ஆண்டவர் உண்டாக்கினார், பறக்கிறவைகளை கர்த்தர் உருவாக்கினார். எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டவர் அது நல்லது, அது நல்லது, அது நல்லது, தான் படைத்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரு. எவ்வளவு அழகா இருக்கு, தண்ணீர் எவ்வளவு அழகா இருக்குது, இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர் தான் படைத்த ஒன்றே ஒன்றை மட்டும் நினைத்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு வசனத்துல வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து சந்தோஷப்பட்ட ஆண்டவர், அது அந்த 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 காரியங்களை கர்த்தர் படைத்து அதற்காக ஒரு நாளும் துக்கப்படல. ஏன்னா சூரியன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது, சந்திரன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது, எல்லாம் அவர் சொல்படி செய்தது. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும், இந்த மனுஷனை படைச்சதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய இருதயத்துல விசனப்பட்டாராமா. ஏன் ஆண்டவர் அப்படி விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கு ஏன் கவலைப்பட்டார்னா, எப்பா அவனுடைய நினைவு பொல்லாத நினைவு, அவன் மோசமான காரியத்தை யோசிக்கிறான். அதுவும் நித்தமும் தினம் தினம் மனுஷன் யோசிக்கிற யோசனை பொல்லாத யோசனையை யோசிக்கிறான்னு கர்த்தர் அவனை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவரே மனுஷனை குறித்து படைத்ததை குறித்து மனஸ்தாபப்படுவாரே ஆனால், அவனுடைய வழிகள் பொல்லாதது என்று கர்த்தர் சொல்லுவாரே ஆனால், இந்த உலகத்துல மிக அவசியமான ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனுஷனை குறித்து அறிகிற அறிவு. பிசாசு கூட இந்த உலகத்துல மனிதனை சோதிக்கிறதற்கு, மனிதனை பாவத்திலே விழத்தள்ளுவதற்கு, மனிதனை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு நேரடியாக பிசாசு முன்பாக நிறைய இடத்துல நிக்கிறது இல்ல. முன்னாடி பூதாகரமா நின்று உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறேன்னு சொல்லல. பிசாசு இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் எடுக்கிற பெரிய டூல் எதுன்னா, அவன் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா, மனுஷங்களை தாங்க அவன் பயன்படுத்துறான். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாடி போறதற்கு யார் காரணம்? நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறதற்கு யார் காரணம்? நீங்கள் விழுந்து போனதற்கு யார் காரணம்? நஷ்டப்பட்டதற்கு யார் காரணம்? அவமானத்தை அடைவதற்கு யார் காரணம்? இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதற்கு யார் காரணம்? நான் சொல்லுவேன், பின்னணியில சத்துரு இருந்தாலும் நிறைய நேரத்தில் அவன் யாரை பயன்படுத்துறான் அப்படின்னா, மனிதர்களை கொண்டே மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், சிம்சோன் மகா பெரிய பலசாலி, மிகப்பெரிய பலசாலி.
ஆனா மிகப்பெரிய பலசாலியா இருந்த அந்த மனுஷனை ஒரே ஒரு மனுஷிய குறித்து வேதம் சொல்லுது, அந்த தெளிலாளை குறித்து ஒரு சரியான அறிவு அவனுக்குள்ள இல்லாததுனால தன்னுடைய பலத்தை எல்லாம் அந்த சகோதரி அவனை விட்டு எடுக்க பண்ணி, ஆவியானவர் அவரை விட்டு தூரத்துல போக பண்ணி, சிறுமைப்படுத்தி, அவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்க பண்ணி, அவனை விற்று பணத்தை சம்பாதித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஏன் மாண்டு போனான் அப்படின்னு கேட்டா, மனுஷனை குறித்த சரியான அறிவு இல்லாததுனால்தான். நீங்கள் தாவீதுனுடைய மகன் அம்னோனை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அம்னோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு துஷ்டன் சாகிறது போல அவன் செத்து போனான். தன்னுடைய சொந்த சகோதரன் அப்சலோம் அம்னோனை ஆள் வைத்து அடித்து கொன்றான். என்ன காரணங்க? எப்படி இந்த பகை உணர்வு வந்துருச்சு? எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டா, அம்னோடைய நண்பன் ஒருத்தன் இருந்தான், டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அந்த ஃப்ரெண்டு அவனை தவறான விதத்துல நடத்ததுனால, தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னை தவறான விதத்துல நடத்துகிறான் என்கிறதை அம்னோன் அறியாததுனாலே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இளம் வயதுல தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. நீங்கள் விசுவாசிகளுடைய தாய், நீங்கள் ஆபிரகாமுடைய மனைவி சாராயை எடுத்து வேதத்தில் வாசித்து பாருங்க. இந்த சாராய், நான் சொல்லுவேன், ஒரு சரியான மனிதனை குறித்த அறிவில்லாததுனால ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு சுதந்திரவாளியான ஒரு பெண்ணாய் தெரிந்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய கணவனாரோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அந்த ஆகாரினாலே அந்த தேவனுடைய மனுஷி சாரால் பட்ட துன்பம் அது கொஞ்சம் அல்ல, அவங்கள வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவை தாரும், எனக்கு கற்றுத்தாரும். நான் யாரை குறித்து கற்றுக்கணும் அப்படின்னா, மனுஷனை குறித்து அறிகிற ஒரு அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமேன். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அறிவு வேணுமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவனை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்கள். இந்த இருக்கிற நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் உண்மையிலே சொல்லுவேன், மனுஷங்களை குறித்த அறிவில்லாததுனால எத்தனை குடும்பங்கள் உடைந்திருக்கிறது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிரச்சனை, சந்தேகங்கள், இன்னும் சொல்ல போனால் பண நஷ்டங்கள். ஐயோ, மனிதனை குறித்து சரியான அறிவில்லாததுனாலே எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போய் நிற்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவை தாரும், மனிதனை குறித்த ஒரு அறிவை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறான், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, ஆனா மனுஷனுடைய கையில மட்டும் நான் விழாதிருப்பேனாக. சங்கீதக்காரனாகிய தாவீது, அவன் எத்தனை ஆட்களை பார்த்தவன், எத்தனை நபர்களை அவன் பார்த்தவன், எத்தனை யுத்த வீரர்களை பார்த்தவன். ஆனா அவனே என்ன சொல்றான் அப்படின்னா, நான் யாருடைய கையில விழுந்துடக்கூடாது. கேட்கல? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் நல்லா சொல்லுங்க. நான் சொல்றேன், மனுஷனுடைய கையில உங்க ஒரு தேவனுடைய பிள்ளை விழுவீர்களே, ஆனால் உங்க தரிசனம் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும், உங்க எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போயிடும், உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு பெரிய லக்க நீங்க அடையவே முடியாது. ஆனா நான் இன்றைக்கு என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். எங்கிருந்து காப்பாற்றி இருக்கிறார் என்றால், துஷ்ட மனுஷர்களுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். மனிதர்கள் வெள்ளம் போல நமக்கு விரோதமாய் வந்தார்கள். சத்துரு மனிதர்களை ஏவி அனுப்பினான், சத்துரு மனிதர்களிடத்தில் ஏதோ ஒன்றை சொல்லி அனுப்பினான். ஆனா ஆண்டவர் அந்த மனிதர்களை குறித்த ஒரு பெரிய நல்ல ஞானத்தை நமக்கு தந்ததினாலே இன்றைக்கு நாம் தோல்வி அடையாமல் வெற்றியாக இருக்கிறோம். எல்லாரும் அதற்காய் கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு எப்படியாவது இதை புரிய வச்சிடணும்னு நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப எல்லாரும் கவனமா கேட்கணும். ஆமேன் சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஹல்லேலூயா. அவன் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. அதனால நீங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மிக அவசியமான ஒரு சத்தியம்.
நீங்க எல்லாம் கேட்டு கரெக்டா அதை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும். நான் சொல்றேன், நம்முடைய திருச்சபையில இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாரு முன்னாடியும் வந்து அவமானப்பட்டு நீங்க நின்றக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, பைபிளை தூக்குற ஒரு தேவனுடைய பிள்ளை, சாட்சி சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் இப்படி ஏமாறுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அந்த புத்தியை ஆண்டவர் தரணும். நான் தான் சில நேரத்தில் சொல்லுவேன், ஒருத்தங்க நம்மளை பார்த்தா கூட ஏன் பார்க்குறாங்கன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானத்தை கத்திரிடத்துல வாங்கணும். நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் சிரிக்கும் போது கூட ஏன் அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்ற அறிவு நமக்கு தேவை. நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் கை குலுக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எல்லாத்தையும் தப்பா பார்க்கறதுக்காக நான் சொல்லலை. சிலர் எல்லாத்தையும் தப்பாவே பார்த்துட்டு இருப்பாங்க, தப்பா பார்க்கறதுக்கு சொல்லல. அவர்கள் எந்த விதத்திலே நல்லதாய் செய்கிறார்களோ கெட்டதாய் செய்கிறார்களோ என்கிற அறிவு இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழவே முடியாது. நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய அறிவு என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மனுஷனை குறித்து எனக்கு கற்றுத்தாரும். வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அப்படிதான் சொல்றேன், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீ நினைக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு மிக அவசியமானது என்னன்னா, உங்க கூட இருக்கிற நண்பர்கள், உங்க கூட இருக்கிற வேலை செய்கிறவர்கள், வாலிப நாட்கள்ல உன் கூட படிக்கிற அந்த நபர்களை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லாவிட்டால் நீங்கள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள். இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இரவு 11 மணிக்கு ஒரு வாலிப தங்கச்சி ஃபோன் பண்றாங்க, சனிக்கிழமை நைட்டு. இன்னும் இந்நேரத்துக்கு யார் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த சகோதரி சொல்றாங்க, கையில நான் கத்தி வச்சிருக்கிறேன். எதுக்குமா கையில கத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டான், அந்த ஏமாத்தின நபரை வந்து எனக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. என்னை லவ் பண்றது மாதிரி நடிச்சிட்டு என்கிட்ட இருக்கிற நகையாவும் புடுங்கிட்டான், கடைசியில என்னுடைய கற்பை கூட அவன் அழிச்சிட்டான். இப்ப நான் கற்பை இழந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு துடிக்குது, என்னால மன்னிக்க முடியல அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் என்ன விட்டுட்டு இப்ப இன்னொரு பொண்ணல்ல அவன் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான், நான் என்ன பண்றது, நான் கொல்லணும், நான் கொன்றுறேன், எனக்கு அப்படி ரத்தமெல்லாம் துடிக்குது, அவனை கொன்னுட்டு நான் ஜெயில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆறுதல் படுத்தி பாஸ்டர்மாட்ட கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லி அந்த பிள்ளைக்காக போன்லேயே ஜெபம் பண்ணி, அதற்கு பிறகு அப்போ ஒரு மனிதனை குறித்த, உங்களோட பழகிறவர்களை குறித்த சரியான அறிவு உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் விடுவார்கள். ஹலோ வாலிப தம்பி தங்கச்சி, கவனமாய் நீ கேடு. நீ இன்றைக்கு நீ விளையாட்டா இதை நினைத்து விடாதே, விளையாட்டா நினைச்சிடாத, சாதாரணமானது அல்ல. நான் சொல்லுகிறேன், திருச்சபையில இருக்கிற நிறைய பிள்ளைகள், நிறைய வாலிப தம்பிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். போதை பொருட்களுக்கு அடிமை, சிகரெட்டுக்கு அடிமை, இப்போ நிறைய போதைகள் எல்லாம் வந்திருக்கு. அந்த போதை பொருள் இதெல்லாம் யார், இந்த போதை பொருட்களுடைய பழக்கத்தை யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தா? அவங்க அப்பா அப்படி இருந்தாரா? அவங்க குடும்பத்துல யாராவது அப்படி இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள், அவங்க சுற்றி இருக்கிறவங்க அப்படி செய்கிறதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அவங்க அழகா பழக்கி விட்டுட்டாங்க. இன்னைக்கு பழக்கி விட்டுட்டு நிறைய பேரால வெளியே வர முடியாமல் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாரு. நிறைய பேர் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில. இன்னைக்கு வெளியே வர்றதுக்கு ஆசையா இருக்க முடியல. ஆனா ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாததுனால. அதனால எல்லாரும் கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே மனுஷனை குறிச்சு அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே தகப்பனே தகப்பனே, முழு பலத்தோடு சொல்லுங்கள். தகப்பனே, ஆண்டவரே மனிதனை குறித்து எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கும் கர்த்தரதை தாரும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தரதை தருவீராக. கேளுங்க ஏசப்பாட்ட, ராஜா நீர் எனக்கு அந்த அனுக்கிரகத்தை செய்வீராக. ராஜா தகப்பனே, மனிதனை குறித்து அறிகிற அறிவை எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே தருவீராக, தருவீராக. ஒரு சம்பவங்கள் அல்ல, பல சம்பவங்கள்.
ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சபை ஜனங்களுக்கு ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நான் என்னுடைய கண்கூடாய் பார்த்தது ஒரு நல்ல வாலிப குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு அழகான ஒரு நல்ல வெள்ளையா ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வச்சு சந்தோஷமாய் அவங்க ரோட்ல அவங்க வாழ்ந்து அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அந்த வண்டியை கொண்டு வந்து அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அந்த இடத்துல நிப்பாட்டும் போது இந்த பொண்ணு வந்து அதனுடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதற்காக அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து சாப்பாடு கொடுக்குது. இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் தாண்டி அந்த கணவன், அந்த மனைவி, அந்த குழந்தை 3 பேரும் ஆட்டோவில் உட்காந்து அது சாப்பாடு ஊட்டி நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கும்போது இந்த 3 பேரை விட்டுட்டு 4வது அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோக்காரர் இருக்கிறாரு, மனைவி, இன்னொருத்தருடைய மனைவி, குழந்தை, 3 பேர் இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை. அப்படியே கொஞ்ச நாட்கள் தாண்டி 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 கடைசியில் இப்போ பார்த்தா அந்த ஆட்டோ ஓட்டுற அந்த நபர் இந்த பொண்ணுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவனை தூக்கி விசிலடிச்சுட்டு என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு, இனி வந்தேன்னா அவனை கொன்றுவோன்னு சொல்லி இவர்கள் இருவரும் சேர்ந்து குழந்தையோட இப்போ இன்னொரு குடும்பமாய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கொடுமை எவ்வளவு என் கண் முன்னா இதை பார்த்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இப்படி எல்லாம் பெண்கள் சிக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் ஆண்கள் சிக்கிறாங்க அப்படின்னா, மனுஷனை குறிச்ச அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைக்கிறார்கள். சில ஆண்டுகள் தாண்டி தான் தெரியும், சில மாதங்கள் தாண்டி தான் தெரியும் என்ன நடக்க போகுது, அந்த அன்பு சரியா நீடிக்காது அப்படின்னு தெரியும். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தாண்டினதற்கு பிறகு அவங்க குடும்பத்துல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணீரா வருது. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, இனி இந்த காயத்தை யார் ஆற்ற முடியும், இனி இந்த காரியத்தை யார் செய்ய முடியும், யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி உங்களை தள்ளிட்டாங்க. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிற மனிதனை குறித்த அறிவு உங்களுக்கு அவசியமான ஒன்றே. சத்தமா ஆமேனே காணமேனே. ஹல்லேலூயா. கேட்கல, இந்த உணர்வு வருது, அதான் கத்திட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன். நான் 1000 சம்பவம் இருக்குது, சம்பவங்களை மட்டுமே சொல்லி இன்னைக்கு ஜெபிக்கலாம். அப்படி அவ்வளோ பிரச்சனை. மனுஷனை நம்பி ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் அல்ல, அநேகம் பேர். அதனால இன்று ஒரு கிருபையை கத்த இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம், மகனே நீ மனுஷனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம இருக்கலாம், பிரதர் உனக்கு மனுஷனை குறித்த அறிவு உனக்கு இல்லாம இருக்கலாம். அவங்க இன்னைக்கு உங்க கூட ஜாலியா இருப்பாங்க, இன்னைக்கு உங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க, இன்னைக்கு உங்க கூட நல்லா பேசுறது மாதிரி பேசுவாங்க. ஆனா வெகு சீக்கிரத்துல சில நேரத்துல உங்களை ஆழமான ஒரு குழிக்குள்ளே அவர்கள் தள்ளி விடுவார்கள். உங்க குடும்பத்தை 2ஆ பிரிச்சிருவாங்க, உங்க வருமானத்தை அழிச்சிருவாங்க அவங்க. அதனால மிக ஜாக்கிரதை மனிதனை குறித்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கற்று தாரும் நான் கடைபிடிப்பே, சொன்னதை செய்து முடித்திடுவே. கற்று தாரும் நான் கடைபிடிப்பே, சொன்னதை செய்து முடித்திடுவே. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென் சொல்லுங்கள். ஸோ அதனால சுற்றி இருக்கிற மனுஷனை வெறுப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கத்துக்கிட்டா நீங்க தலைவர்களாய் மாறுவீங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை குறித்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து உங்களோட இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில்
2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை, அதுவும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சத்தமா எல்லாரும் வாசிக்கலாமா? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 118வது சங்கீதம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. ஆனால் 118வது சங்கீதத்தில், ஸ்தோத்திரம், 18வது சங்கீதம் 8வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்ல. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்ல. முதலாவதாக நம்பர் 1, ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதனை குறித்து அறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்பாத. நல்லா சொல்லுங்க எல்லாரும். கேட்கல, நல்லா சொல்லுங்க. அதனால வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கறதுக்காக சொல்லல. ஒரு மனிதனை நம்பாதே அப்படின்னு சொல்றதற்கு 2 வித நம்பிக்கை இருக்கிறது. 2 விதமான நம்பிக்கை இருக்குது. ஒரு விதமான நம்பிக்கை ஒரு சாதாரணமான நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த வேலையை நீங்க செஞ்சிருவீங்களா, இந்த காரியத்தை சமைச்சிருப்பீங்களா, அப்படின்னா கணவன் தன் மனைவியின் மேல் வைக்கிற நம்பிக்கை, மனைவி தன்னுடைய கணவனால் மேல் வைத்து நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு கேட்டகரி நம்பிக்கை. ஆனா டேஞ்சரான நம்பிக்கை, இந்த நம்பிக்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவசியமானது. நன்றாய் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப தேவையான சத்தியம். ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். எப்படியாவது உங்களுக்குள்ள அந்த உணர்வை நான் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப பாரத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். ஒரு விதமான நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒன்று. இப்ப நான் வந்து உங்களை நம்புறேன், சிஸ்டர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வாங்க, பிரதர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா செய்வாங்க. இது வந்து மனுஷங்க மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மிக அவசியமானது. இந்த நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. இல்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நம்பிக்கை வேறு. ஆனால் நீங்கள் நம்ப கூடாத ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க நம்ப கூடாத நம்பிக்கை. நீங்கள் நம்ப கூடாத நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை நம்பி களத்துல இறங்குறது. அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்துல இறங்குறது. ஒரு மனுஷனை நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஒரு பெரிய தொழிலா இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த மனுஷனை நம்பி நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன், இந்த மனுஷனை நம்பி இந்த தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்களை நம்புறது உண்மைதான். ஆனா யாருமே ஒரு தப்ப நீங்க பண்ணிடக்கூடாது. ஒரு மனுஷனை நம்பி ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அவ்வளவு சீக்கிரமா இறங்கிடக்கூடாது. சில மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அப்படியே அந்த காரியத்துல நீங்க காலடி எடுத்து வச்சு அதை செய்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படி உங்களுக்கு லாபம் வரும், அப்படியெல்லாம் செய்யலாம், அவ்வளவுதான், 1 லட்சம் வரப்போகுது, 2 லட்சம் வரப்போகுது, இதுல 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, என்னென்னமோ பேசி பயங்கரமா பூஸ்டப் பண்ணி உங்களை நிறைய பேர் அந்த காரியத்திற்குள்ள நீங்க அவங்கள நம்பி இறங்கிட்டீங்கன்னு வைங்களேன். நிறைய பேர் எந்த ஆத்துல விட்டுட்டு போவாங்கன்னா, நத்தாத்துல விட்டுட்டு போவாங்க தெரியுமா? நடுவ ஆத்துல விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் கூட இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கி இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர். கடந்த நாள்ல என்ன ஒருத்தர் இந்த மாதிரி தான், நான் ரொம்ப நம்பி அவரை நம்பிதான் இந்த வேலையில நான் இறங்குறேன்.
அவரை நம்பிதான் இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அவர் என்ன நடு வழியில விட்டுட்டு போயிட்டார் பாஸ்டர், என்ன நஷ்டப்படுத்திட்டார் பாஸ்டர். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஒரு பிசினஸ்மேன் 2 பேர் சேர்ந்து ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது கோடிக்கணக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவர் பண்ணினார் அப்படின்னா மாசம் மாசம் அந்த 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 ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு இன்கம் இவருக்கு வரப்போகுது. உடனே இவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷன் ஒரு கிறிஸ்தவரை பார்த்து, இந்த மாதிரி பிரதர் எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு வர்ற ஷேர்ல நான் உங்களுக்கு 50% நான் தந்துடுறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் நம்பிக்கை வச்சு அவருடைய பேர்ல பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இவர் நியாயமான மனிதன், இவரும் நியாயமான மனிதன், அந்த நடத்துகிற அந்த கம்பெனியும் நியாயமான கம்பெனி. ஆனா திடீர்னு சூழ்நிலை ஏதோ சரியில்லாம இந்த கம்பெனி பண்ணின ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அது சரியான குவாலிட்டியா இல்லை, நாங்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி திவால் ஆன உடனே இன்வெஸ்ட் பண்ணாரு பாருங்களேன், இவருக்கு வர வேண்டிய பணம் வராம தடைபட்டுச்சு, இவர் வாங்க முடியல. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டாருன்னா, நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு கேஸ் போட்டாரு. இப்போ இந்த பணத்தை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மனுஷன் இவர் தப்பிச்சிட்டாரு, அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. கடைசியில் மாட்டினது யார் தெரியுமா? இந்த மனுஷன் மாட்டிட்டாரு. இவரால் கடன் கட்ட முடியாம கடைசியில் தற்கொலை வரைக்கும் அவர் கடந்து போய்விட்டார். சூசைட் பண்றதுக்கு வரைக்கும். ₹1 அவர் சாப்பிடல, அந்த பணத்தினால ஒரு நல்ல துணி கட்டல. ஆனா ஒருத்தரை நம்பி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம மனுஷனை நம்பி அந்த காரியத்துல இறங்குறதுனால அது ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்தார். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜபத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து எத்தனை விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பாதப்பா, இந்த மனுஷனை நம்பி ஏற்கனவே நீ ஒரு பெரிய சிக்கல்ல நீ மாட்டிட்ட, இந்த காரியம் இந்த மனுஷனால நடந்துச்சு. அதான் அதற்கு இணையாய் ஒரு வசனம் வேதத்துல நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா மாமா? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். சோ நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனிதனை குறித்து அறிகிற மேலான ஒரு அறிவு என்ன அப்படின்னா, மனுஷங்களை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம, கர்த்தருடைய நடத்துதலை கேட்காம நீங்க எந்த நேரத்திலையும் நீங்க களத்துல என்ன பண்ணிடாதீங்க, இறங்கிறாதீங்க. ஒருவேளை நான் மனுஷனை நம்பி இறங்கிட்டேன் பாஸ்டர், மனுஷனை நம்பி கால் வச்சிட்டேன் பாஸ்டர், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் கை கோர்த்துட்டேன், இனி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, தெரியாம நான் கால் வச்சிட்டேன், தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குது, என்னை இதிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் நீங்க எப்பவுமே பார்ட்னர்ஷிப் என்கிறது அது ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆகவே ஆகாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நோ பார்ட்னர்ஷிப். நல்ல நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தனியாகத்தான் அழைத்திருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? நீங்கள் தனியாக அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தனியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஸ்டர் அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு பாஸ்டர், நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொழிலை செய்யலான் இருக்கிறோம். இவர் இந்த பக்கம் பைபிளை வச்சு வாசிச்சுட்டு இருப்பாரு, அவர் அந்த பக்கம் சாமி கும்பிட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் ஒரே ஆபீஸ். ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா 2 கிறிஸ்தவங்க சேர்ந்து கூட பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறத என்னுடைய அறிவின்படி வேதம் விரும்பலன்னு தான் நம்புறேன். ஹலோ, சர்ச்சுக்கு வர்றவங்க தான் 2 பேரும் ஒரே திருச்சபைக்கு தான் வர்றாங்க. பிரதர் ரொம்ப நல்லவர், பிரதர் பாஸ்டரோட இருக்கிறவர், பிரதரெல்லாம் ஏமாத்த மாட்டாரு, பிரதரும் நானும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா நான் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்க, ஆபிரகாமும் லோத்தும் ஒரு இடத்துல எப்பவுமே, ஆபிரகாம் எப்பொழுது தலைவனானான், ஆபிரகாமுக்கு எப்பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு இங்க வேதத்துல வாசிக்கும் போது, எப்போ லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டானோ அப்பவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருந்துச்சு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நிறைய பேர் சத்தமா ஆமேனே வரல, சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் வருது. ஹல்லேலூயா. நோ டைஅப், டைஅப் எல்லாம் தேவையில்லை. முழங்கால போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்காக செய்வார்? தனி எது செய்தாலும் ஆண்டவரோட சேர்ந்து தனி மனிதனாய் செய்யுங்கள், தனி மனிதனாய் செய்யுங்கள். அண்ணன், தம்பி, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், நான் சொல்றேன், சித்தப்பா பையன் மாறுவானா? மாறமாட்டானா? மாறுவானுங்களா? மாறுவான். பெரியப்பா பையன், அத்தை பையன், எல்லாரும் மாறுவாங்க, எல்லாரும் மாறுவாங்க. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நாசியிலே சுவாசம் உள்ள எல்லாரும் மாறுவாங்க. சிஸ்டர், உங்க பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் உங்க திக்கஸ்டா இருக்கலாம். நீங்க மஞ்சள் கலர் சாரி கட்டினா அவங்க மஞ்சள் கலர் சாரி கட்டலாம், நீங்க வெள்ளை கலர் சாரி கட்டினா அவங்க வெள்ளை கலர் சாரி கட்டலாம், நீங்க சிரிச்சா அவங்க சிரிக்கலாம், நீங்க அழுதா அவங்க அழலாம், நீங்க சாப்பிட்டா அவங்க சாப்பிடலாம், நீங்க ஓடனா அவங்க ஓடலாம், அவங்க பஸ் ஏறினா அவங்க பஸ் ஏறலாம். ஆனா அவங்க மாறுவாங்களா? மூக்க மட்டும் தொட்டு பாருங்க, மூச்சு வருதுன்னா கண்டிப்பா மாறுவாங்க. ஹலோ, செத்தவன் மாற மாட்டான். அதான் ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, செத்தவனை பத்தி கவலை இல்லப்பா, அவன் நம்பி எது வேணாலும் ஜெயிப்பான், ஏன்னா அவன் மாற மாட்டான். ஆனா சுவாசம்ன்ற ஒண்ணு இருக்குன்னா அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி. நிறைய பேர் ஊழியக்காரர் அல்லவா, வசனத்தை போதிக்கிறவர் அல்லவா, அவர் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வருது அல்லவா, எனக்கு மூச்சு இருக்கா? ஹலோ, மூச்சு இருக்கா? நானும் மாறுறதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ஏன்னா எனக்கு மூச்சு இருக்கு. அதனால பாஸ்டரை நம்பி ஏமாந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்களை நம்பி ஏமாந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று, நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில், இன்றைக்கு ஆண்டவரே நான் மனுஷனை நான் நம்ப போவது இல்லை. ஸோ பார்ட்னர்ஷிப் எப்பவுமே நமக்கு டேஞ்சர். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதை செஞ்சாலும் நீங்க நின்று செய்யுங்க. உங்க கூட யார் இருப்பா? நல்லா சொல்லுங்க. நான் உலகத்தில் உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லலை, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். உண்மைதாங்க, அது நிஜமா. நான் சொல்றேன், பேங்கோட கனெக்ட் பண்ணி கூட மோஸ்ட்லி செய்ய வேண்டாம். நமக்கு ஒரே பேங்க் அவர் தான், அவரோட இணைஞ்சு எதை வேணாலும் செய்யுங்க, ஜெயத்தை கொடுக்கறதற்கு வல்லவரா இருக்கிறார். இங்க இருக்கிற யாரோ ஜபத்துல இருக்கிறவங்களுடைய சத்தம் கேட்குது, இணைஞ்சிட்டோமே, 10 வருஷமா செஞ்சுட்டு தான் பாஸ்டர் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி நல்லா தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை, அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை தீர்க்க தரிசனமாக கூட இந்த வார்த்தை வரலாம். ஹலோ, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணிருங்க. ஹலோ, நல்ல பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள இருந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்பா இதாப்பாவும் ஷேர் நீ பிடிச்சிக்கோப்பா, இதாப்பாவும் ஷேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா அந்த வேலை போயிட்டு
நீங்க தனியா செய்ய ஆரம்பிங்க, முழங்கால நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க பென்ஸ் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் பக்கத்தில் இருக்கிற ஐயரை கூப்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஹலோ, இன்னைக்கு நிறைய வீடுகள்லாம் அதான் நடக்குது. பாஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் என் பார்ட்னர் இருக்கவர் என்ன வேணாலும் செஞ்சிடட்டும் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், அசுத்தமான ஒரு இடத்துல எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு அனலாரு, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்ச சொல்லுங்க, ஒன்னு அனலாரு இல்லைன்னா ரெண்டு மாதிரி தான். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா ஒன்னு நான் என்ன பண்ணுவேன், வாமிட் பண்ணுவேன்ற, ஆந்தி பண்ணி போடுவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய விசுவாசிகள் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, இவங்க எப்பவுமே வெதுவெதுப்பாதான் இருக்கிறாங்க, அனலும் இருக்காது. ஒன்னு கர்த்தரை சேவிங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள். பாகால் தெய்வமானால், நிறைய பேருக்கு கர்த்தர் வேணும், பாகாலும் வேணும். இங்க போய் ஏசுனாதா என்னை ஆசீர்வதி, இங்க போயிட்டு சரி உன் நம்பிக்கை நான் என் அப்பாக்கு எடுப்பேன், அது உனக்கு நம்பிக்கை, இது எனக்கு நம்பிக்கை. அப்படியெல்லாம் இல்லை. உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கடவுள் அல்ல, நம்ம கடவுள் ஸ்பெஷல். ஆமேன். நிறைய பேருக்கு வரமாட்டேன், சண்டைக்கு வந்துருப்போம். நல்லா சொல்லுங்க ஆமேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, அவர் மட்டும். அதனால 1033 இது ஒன்றும் சேர்க்க முடியாது. இது ஒன்று மட்டும் எப்போ தனியாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவிசுவாசிகளோட இல்லைன்னா ஏதோ ஒரு நண்பர்களோட நீங்க சேர்ந்து நிற்கிறத விட, பாஸ்டர் எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேணுமே அப்படின்னால நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறத நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிங்க. ஆண்டவரே, மனுஷனை குறித்து சரியான ஒரு அறிவை எனக்கு என்ன பண்ணுங்க, நான் யார் கையில சிக்கிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். அதான் நான் ஒரு செய்தியை வந்து யூடியூப்ல போட்டிருக்கிறேன், சிக்கிறாத அப்படின்ற செய்தி. அதுல ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. பிசாசுனுடைய கையில சிக்கினா கூட ஒரு மனுஷனை எடுத்துடலாங்க. ஒரு 21 நாள் உபவாசம் இருந்துச்சோ ஜெபம் பண்ணா போதும், பிசாசுனுடைய கையில சிக்கி இருக்கிற மனுஷனை விடுதலை ஆக்கிடலாம். ஆனா யாருடைய கையில சிக்கின மனுஷனை எடுக்க முடியாதுன்னா, மனுஷன் கையில சிக்கின மனிதனை மட்டும் எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. எத்தனையோ பேரு அவர்கள் விரும்புறது, இல்லைன்னா அவங்க காதல் பண்றது, இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க பிணைக்கப்பட்டிருக்கிறது, இது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆனா நம்மளை வெறுத்துருவாங்க, நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க, அவங்கள வந்து சரி பண்ணவே முடியாது. அதனால நான் சொல்றேன், நம்ம திருச்சபையில இருக்கிற யாருமே மனுஷன் கையில நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னு. சிக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ரொம்ப பாசமா சொல்றேன், ஆண்டவரா நம்பு, மனுஷன் கையில மட்டும் நீ விழுந்துடாத. மனுஷன் உங்களை ஏமாத்திடுவான். நம்ம ஒரு நல்ல ஞானம் தரணும். ஆண்டவரே, மனுஷனை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.